பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் லீக்கினுடைய அலிகேஷன் எல்லாம் நாம் இன்றைக்கு இரண்டு விஷயங்கள் உங்கள் முன்னாடி தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நம்முடைய அரசை பொறுத்தவரை, குறிப்பாக நம்முடைய தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களை பொறுத்தவரை, என்டிஏவே நாங்கள் ரீ எக்ஸாமின் பண்றோம். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு, இந்த நீட் உட்பட பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அமைப்பு, அதனுடைய சிஸ்டத்தை நாங்கள் ரீ எக்ஸாமின் பண்றோம். அது சரியான முறையில் தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிறதா, இப்ப சரியா இருக்கா, இந்த கான்ட்ரோவர்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ரீ எக்ஸாமின் பண்றோம். அதுல தவறுகள் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி கொஸ்டின் பேப்பர் லீக், அதுக்காகவே நாம் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வச்சிருந்தோம். கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு தனி சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்திருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேஸ், பிரியங்கா காந்தி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பிரியங்கா காந்தி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற மாணவி இந்த மாதிரி என்னோட ஓஎம்ஆர் ஷீட்டையே ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை ஏமாத்தி வேற ஷீட்டை வச்சுட்டாங்க, அதனாலதான் மார்க் குறைவா வந்திருக்குன்னு ஆயுஷி பட்டேல் சொன்னதை பிரியங்கா காந்தி அவங்க போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அது பொய் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது ஆயுஷி பட்டேல் அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே தான் இருக்கு, அது ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட் தான். ஆயுஷி பட்டேல் அவங்க தான் பொய் சொல்றாங்க. இது அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு மாணவ செல்வங்களும் ஒன்னொன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாணவ செல்வத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பேசுறேங்க. அது மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒன்று சொல்றதை விட நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த என்டிஏ அதை நம்ம ரொம்ப ரீ எக்ஸாமின் பண்றோம். இத்தனை எக்ஸாம் நடத்தி இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகள் நீட் நடத்தி இருக்கோம். உலகத்துல சைனாவுக்கு அப்புறம் என்டிஏவில் மாணவர்கள் அட்டன் பண்ற எக்ஸாம் இதான் ஹையஸ்ட். சைனால 1,29,00,000 பேர் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஊரில் நடத்துறாங்க. இந்தியாவில் 1,23,00,000 பேர், அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற எக்ஸாம் பண்றாங்க. இது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிபிகேஷன். ஆனால் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள். அதே நேரத்தில் நாங்க எதையும் டிஃபெண்ட் பண்ண போல, தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதிலே நாம் நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். அதே நேரத்தில் 1563 கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிரேஸ் மார்க்கை உச்சநீதிமன்றம் அவங்க ஏத்துக்கல. இந்த கிரேஸ் மார்க்கை ஏன் என்டிஏ கொடுத்தாங்கன்னா 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த கிரேஸ் மார்க்குக்கு 13/6/2018 அதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்கணும், அந்த அடிப்படையில தான் என்டிஏ கிரேஸ் மார்க் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஆர்கியூ பண்ணாங்க, அதை உச்சநீதிமன்றம் ஏத்துக்கல. அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால எல்லா கிரேஸ் மார்க்கும் இப்ப கேன்சல் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ரீடெஸ்ட் அவங்க எடுக்கலாம் அல்லது பழைய மார்க் ஹோல்ட் ஆகும். எங்கேயும் கூட உச்சநீதிமன்றம் பிரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணிருக்கும் பொழுது கவுன்சிலிங்கை நிறுத்த வேண்டும், நீட் எக்ஸாமை திரும்ப நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல. அதனால எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை நம்முடைய அரசு அதில் எடுக்கத்தான் போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னா அது ஒரு நாட்டு அந்த மாதிரி நம்ம நடத்த முடியாதுங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல மற்றும் ஒரு முறை துரதிருஷ்டவசமாக ஹூச் கள்ளச்சாராயம் அது அருந்தி இன்னைக்கும் இறப்பை நாம பார்க்கிறோம், மறுபடியும் இறப்பு பார்க்கிறோம் தமிழகத்துல. இதற்கு முன்பு நடந்த பொழுது 22 நம்முடைய சொந்தங்கள் 22 பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்துல செங்கல்பட்டுல. அப்ப திமுக என்ன சொன்னாங்க, இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, எப்பவாச்சும் நடக்கும் தானே, இதை வச்சுல அரசியல் பண்றீங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அப்பவே நாங்க ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மருவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு, அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டா ஆக்ட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில 5 பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியால பாக்குறோம். ஆனா கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மார்க் நம்ம வைக்கவே இல்லைங்க, டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல. அமைச்சர் பேரே நம்ம ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள், அவருடைய பொறுப்பே ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர். அவருடைய முதல் வேலை இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும், குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அதுக்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் விங்க அவர் ஆக்டிவேட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக 2 ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது, பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும்.
காரணம் அவருடைய பணி அவர் செய்யல. இரண்டு இஸ் ஒர்க். அவருடைய பணி அவர் செய்திருக்கணும். முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் 10 பேரு, மறுபடியும் இன்னொரு ஊரு. இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது. ரெக்லெஸ்ஸா டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார்? இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். இப்பதான் நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டையில 15/6/2024 இலுப்பூர்ல தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேல மறுபடியும் ஒரு கொலைவெறி தாக்குதல். கடந்த 3 ஆண்டுகள் நம்ம பட்டியலிடுறோம் அப்படின்னா, 2021 திருச்சியில திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் நீக்கிறாங்க. காரணம் மணல் கடத்தல போலீஸ்க்கு மிரட்டல். 8/6/2022 திருவையாறுல 24 மணி நேரம் இதே பிரச்சனை. 26/4/2023 தூத்துக்குடியில மணல் கொள்ளை குறித்து புகார் கொடுத்ததால் அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி கொலை. 24/9/2023 ஓமலூர்ல விஏஓயை கொலை செய்ய முயற்சி. 28/5/2023 மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல். 14/10/2023 எங்களையா பிடிக்கிற மணல் கடத்தலை தடுக்க முயன்ற விஏஓ மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வருகிறார். மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கூறி வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.